ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பிடிஎஸ் ரசிகர்களுக்காக ஓரியோ நிறுவனம் ஒரு புதிய குக்கீஸை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இந்த லான்ச் மும்பைல நடந்திருக்கு. டைகர் ஷெரீஃப் மற்றும் பிரபலமான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. கொரியன் ஃபுட் மார்க்கெட்டை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் போட்டோ பூத்ஸ் இருந்திருக்கு. பிஸ்கெட்டை டேஸ்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. பிஸ்கெட்டை பத்தி சொல்லணும்னா அது ரொம்பவே ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். பிடிஎஸ் குறிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பிஸ்கெட்லோட பாக்கெட்லயும் சரி பிஸ்கெட்லயும் சரி அதை குறிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட டேஸ்ட் பத்தி சொல்லும் போது கொரியால ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்வீட் இருக்கு, ஹாட்டோ. அதோட டேஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொரியன் ஸ்வீட் பேன்கேக் குக்கீஸ் தான் இது லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ரொம்பவே லிமிடெட் எடிஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்தை பார்த்த பிறகு என்னோட நடிப்பையே இன்னும் மெருகேற்ற வேண்டும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்லியிருக்காங்க. அது என்ன படம் தெரியுமா? இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்துல பாழந்தி பாய்ஸ் ஜூன் 19 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் அனைவரோட கவனத்தையும் ஈர்த்து வருது அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து இந்த படத்தை யாரு எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவேசம் பட இயக்குனரான ஜித்து மாதவன் தான் இதோட கதையாசிரியரா இருக்காரு. படம் ரொம்பவே சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பலரும் பாராட்டிட்டு வந்தாங்க. அதுல குறிப்பா சூர்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி ஷேர் பண்ணிருக்காரு. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னால அதுல இருந்து மீண்டும் வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதோட சேர்ந்து இந்த படத்துல புதுமுக நடிகர்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடிப்பெல்லாம் பார்க்கும்போது என்னோட நடிப்பை நான் இன்னும் மெருகேற்ற வேண்டும் போல தோணுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இதே இப்போ அனைவரோட கவனத்தையும் ஈர்த்து வருது. இதை தொடர்ந்து ஜோதிகா அவர்களும் அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டி பதிவிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சூர்யா மற்றும் ஜித்து மாதவன் அவர்கள் இப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பவன் கல்யாண் ரசிகர்கள் ரொம்ப நாட்களா எதிர்பார்த்த அப்டேட் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா 2025ல தே கால் ஹிம் ஹோஜி அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் நடிப்புல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரசிகர்களோட வரவேற்பை நல்லாவே பெற்றிருந்துச்சுன்னு சொல்லலாம். தமன் இசை பின்னணியில மற்றும் சுஜித் இயக்கத்துல பிரம்மாண்டமா அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து இதோட பார்ட் 2 எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்போ படக்குழு சைட்ல இருந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க OG 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதோட கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது OG யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட் ஆட் பண்ணியிருந்தாங்க. இதை ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்க போறாங்க, நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ண போறாங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் படக்குழுல இருந்து வெளிவரல. கூடிய சீக்கிரம் வெளிவந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பத்மபூஷன் வென்ற மம்முட்டிக்கு ஓம் படப்பிடிப்பில் தனுஷ் கொடுத்த சர்ப்ரைஸ். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தனுஷ் அவர்கள் ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிட்டு வராங்க. இதுல பயங்கர ஆக்ஷனா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள்ல மம்முட்டி அவர்கள், ஸ்ரீலீலா, சாய் பல்லவி போன்ற பிரபலங்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க. இதை தொடர்ந்து சமீபத்துல பத்மபூஷன் என்ற உயரிய விருதை மம்முட்டி அவர்கள் வாங்கியிருந்தாங்க. அவரோட சாதனையை பாராட்டி மற்றும் இந்த விருது பெற்றதை பாராட்டி ஓம் படக்குழுவினர் அவருக்காக பயங்கரமா சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்காங்க. கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. அந்த போஸ்டர்ஸ்லாம் இப்போ சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஓம் படம் ஆகஸ்ட் 16 ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கு. $20 தர அந்த லேக்ல குதின்னு சொன்ன இன்ஃப்ளூயன்சர் $20க்காக நீச்சலே தெரியாம குதிச்ச அந்த பெண் கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா? 2024ல ஆஸ்டின் பகுதியில ரொம்பவே பாப்புலரான ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. அவங்களோட பேரு தான் நாட்டலி. அவங்க நிறைய பிராங்க் வீடியோக்களை செஞ்சு தன்னோட சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்துட்டு வருவாங்க. இதை தொடர்ந்து ஒரு பிராங்க் வீடியோக்காக லைவ் ஸ்ட்ரீம் ஒன்று போயிட்டு இருக்கு. அங்க ஹோம்லெஸ் விமன் மற்றும் மனநல சரியில்லாத ஒரு பெண்ணு கிட்ட போயிட்டு நான் உனக்கு $20 தரேன், இந்த லேக்ல குதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணும் நீங்க $20 கொடுப்பீங்க தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அப்பாவித்தனமா கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த லேக்லயும் குதிச்சிருக்காங்க. குதிச்ச அந்த பெண்ணுக்கு நீச்சல் தெரியாம போராடி இருக்காங்க. ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சர் மற்றும் அவங்களோட இருந்த கேமராமேன் டீம்லாம் இதை பார்த்து சிரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரம் லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கு. அப்பயும் அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்காக போல அங்கிருந்து வேக வேகமா கிளம்பிட்டாங்க. நீச்சல் தெரியாம தத்தளிச்சிட்டு இருந்த அந்த பெண்ணை விரைவா தீயணைப்பு துறையினர் மீட்டெடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து நிறைய பேரு அந்த பொண்ணு மேல லீகலா ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிக்டாக்கும் டெம்பரவரியா பிளாக் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க மேல எந்த
லீகல் சார்ஜஸும் எடுக்கல அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.